நான்காவது குறள். மரப்பினும் மோத்த கொளலாகும் பார்ப்பான் பிறப்பொழுங் குன்றக்கெடும். பொருள். எக்ஸ்பிளனேஷன். ஒருவன் தான் கற்ற கல்வியை மறந்தாலும் அதனை மீண்டும் கற்றுக்கொள்ள இயலும். ஒரு மனிதன் தன்னோட லைஃப்பில் தான் படித்த படிப்பை மறந்துட்டாலும் அதை மறுபடியும் அவன் கற்றுக்கலாம். ஆனால் ஒழுக்கம் குறைந்தால் அவனுடைய குடிப்பிறப்பின் சிறப்பு அழிந்து போகும். ஆனால் ஒன்ஸ் அவன் லைஃப்பில் அவன் தன்னோட ஒழுக்கம், குட் பிஹேவியர், குட் திங்ஸ் இதை இழந்துட்டான் அப்படின்னா அவன் பிறந்ததுக்கான பலனே இந்த பூமியில் இல்லாமல் போகும் அப்படின்றது தான் திருவள்ளுவர் இந்த திருக்குறளில் சொல்கிறாரு. ஐந்தாவது குறள். அழுக்காற்றுடையான் கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இல்லான் கண் உயர்வு. பொருள். எக்ஸ்பிளனேஷன். பொறாமை உடையவனிடம் செல்வம் நிலைக்காது, அதுபோல ஒழுக்கம் இல்லாதவனிடம் உயர்வு இருக்காது. அதாவது இந்த பூமியில் ஒரு பொறாமை குணம் இருக்கிற ஒரு மனிதன்கிட்ட எவ்வளோ கோடி செல்வம் இருந்தாலும் அது எப்படி நிலைக்காதோ, அதே மாதிரி ஒழுக்கம், ஒரு நற்குணம், ஒரு குட் பிஹேவியர் இல்லாத ஒரு மனிதன்கிட்ட அவன் லைஃப்பில் என்றைக்குமே சக்ஸஸ் இருக்காது அப்படின்றது தான் திருவள்ளுவர் இந்த திருக்குறளில் சொல்கிறாரு. ஆறாவது குறள். ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதும் படுப்பா கரிந்து. பொருள். எக்ஸ்பிளனேஷன். ஒழுக்கம் தவறுதலால் ஏற்படும் குற்றங்களை நன்குணர்ந்த மனவலிமை மிக்கோர் அவ்வொழுக்க நெறியிலிருந்து சிறிதும் விலக மாட்டார். அதாவது ஒரு ஒழுக்கம் இல்லாத மனிதனுடைய லைஃப்பில் கண்டிப்பாக ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ அந்த பேட் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மனிதன் நினச்சி பார்த்தான் அப்படின்னா கண்டிப்பாக அவன் மறுபடியும் அந்த தப்பை செய்ய மாட்டான். அதனால் அவன் எப்போவும் தன் வாழ்நாள் முழுவதும் ஒழுக்கத்தோடு இருப்பான் அப்படின்றது தான் திருவள்ளுவர் இந்த திருக்குறளில் சொல்கிறாரு.